சிங்கப்பூருக்கு வந்து இந்த முடிவை மட்டும் எடுக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ இந்த முடிவை தான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, டோலியை வந்து இவ்வளோ நாள் நான் 3 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கூலுக்கு தான் விட்டுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. பட் இப்போ வந்து ஃபுல் டே ஸ்கூலுக்கு விட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு நான் அவளை டேக் கேர் பண்ணணும். அப்பதான் அந்த நாள் நிறைஞ்ச போலயே இருக்கும் பார்த்துக்கோங்க. தூங்காம சேட்டை பண்ணிட்டே இருப்பா. இருந்தாலும் நமக்கிட்டே இருக்கட்டு 3 ஹவர்ஸ் ஸ்கூல் போனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. பட் ரீசனா நான் பிரெக்னென்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் சார்ல பயங்கரமா சிக் ஆயிட்டேன். ஒரு நிமிஷம் கூட அவளை பார்த்துக்கவே முடியல. ஃபுல்லா கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தா, சரியா சாப்பிடல, வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரியே ஆயிட்டா பார்த்துக்கோங்க. அப்பதான் முடிவெடுத்தேன், இனி சரிப்பட்டு வராது, ஃபுல் டே ஸ்கூலுக்கு தான் கண்டிப்பா அனுப்பணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்போ வந்து ஃபுல் டே ஸ்கூல் போயிட்டு இருக்கா பார்த்துக்கோங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எனக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு பார்த்துக்கோங்க. அவகிட்ட அவ்வளவு சேஞ்சஸ், அவளோட வே ஆஃப் டாக், பெர்ஃபெக்ஷன், கம்யூனிகேஷன் எல்லாத்துலயுமே நல்ல சேஞ்சஸ் பார்த்துக்கோங்க. முன்னாடிலாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. இப்போ வந்து எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திக்கிறா, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறா. 4 வயசு ஆச்சு பார்த்துக்கோங்க. இப்ப எனக்கு டீச் பண்றா. அம்மா யூ ஹேவ் டு ஃபாலோ த கியூ அப்படிங்கிறா. அப்புறம் வந்து அன்னைக்கு 5 தப்பா எழுதிட்டேன், எஸ் மாதிரி எழுதிட்டேன். அம்மா இட்ஸ் லுக் லைக் எஸ் மா, யூ ஹேவ் டு ரைட் ப்ராப்பர்லி அப்படிங்கிறா. அடி பாவி, எனக்கே டீச் பண்ற அளவுக்கு ஐடியா. சிங்கப்பூர்ல உட்லாண்ட்ஸ் பிரான்ச்ல இருக்க லிட்டில் ட்ரெஷர் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கா பார்த்துக்கோங்க. ஃபீஸ்மே அஃபோர்டபுளா தான் இருக்குது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் அழுத காலம் போய் இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா அப்படின்னு கேட்கற காலம் வந்துச்சு. ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா வரா பார்த்துக்கோங்க. எனக்கு அவளோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ். அது போதும் எனக்கு.